இன்றைய தினம் இலங்கை அரசு எடுத்த இந்த முடிவானது மொத்த உலகையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது. அது என்ன முடிவுன்னு சொன்னா, அமெரிக்காவுக்கும் நோ சொல்லியிருக்காங்க, ஈரானுக்கும் நோ சொல்லியிருக்காங்க. எதற்கு நோ சொல்லியிருக்காங்க, ஏன் இந்த முடிவு எடுத்தாங்க என்பது தொடர்பான விஷயங்கள் தான் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்க பார்க்க போறோம். நீங்க நம்ம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட், என்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னா, எங்களுக்கு தெரியும் இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நீண்ட நாட்களாகவே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த போர் பதட்டமானது குறையிற மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல, இந்த போர் பதட்டமானது இன்னும் நீண்ட நாட்களுக்கு நீடிக்கும், இன்னும் இந்த போர் பெரிய அளவிலாக வெடிக்கும். இது போன்ற விஷயங்கள் தான் தொடர்ச்சியாக நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து வெளியிட்டிருக்கிறார். அது என்ன தகவல்னு சொன்னா, மார்ச் மாதம், அதாவது இந்த மாத தொடக்கத்துல பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்காவானது தன்னுடைய 2 போர் விமானங்களை தென் இலங்கையில் உள்ள மத்தள சர்வதேச விமான நிலையத்துல வந்து நிப்பாட்டுறதுக்கு இலங்கை அரசாங்கத்திடம் அனுமதி கேட்டிருக்கிறாங்க. அந்த அனுமதியானது இலங்கை ஜனாதிபதி அன்ருகுமார் திசநாயக் அவர்களால நேரடியாகவே நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த அனுமதி கோரலானது நேரடியாகவே மறுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 2 போர் விமானங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா 8 ஏவுகணைகள் இருந்ததாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. இலங்கை அரசாங்கமானது அமெரிக்காவை வந்து எதிர்த்து நேரடியாக இந்த மறுத்தலை வந்து, அதாவது அமெரிக்காவுடைய இந்த கோரிக்கைக்கு நேரடியாக வந்து இலங்கை அரசு மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க. ஏன் இலங்கை அரசாங்கம் இந்த அமெரிக்காவை எதிர்த்து இந்த மறுப்பை வந்து தெரிவிச்சுட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இலங்கை தரப்புல சொல்லப்படுகின்ற விடயம் என்னன்னு சொன்னா, நாங்க வந்து இந்த போர்ல நியூட்ரலாக, அதாவது ஈரானுக்கு சார்பாக நிற்க போறது இல்லை, அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு சார்பாகவும் நிற்க போறது இல்லை, நாங்க வந்து நடுநிலையாக நிற்க போறோம் என்ற முடிவு வந்து இலங்கை எடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னா, ஈரான் நாடும் தனக்கு சொந்தமான 3 போர் கப்பலை வந்து, எப்படி அமெரிக்கா வந்து 2 போர் விமானங்களை இலங்கையின் மத்திய சர்வதேச விமான நிலையத்தில் நிப்பாட்டுறதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. அந்த அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா, ஈரான் தரப்புலையும் 3 போர் கப்பலை வந்து இலங்கை கொழும்பு துறைமுகத்தில் வந்து நிறுத்துறதுக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க. அந்த அனுமதியும் மறுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால இலங்கை அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, நாங்க வந்து ஈரானுக்கும் நோ சொல்லியிருக்கிறோம், அதனால அமெரிக்காவுக்கும் நோ சொல்றோம். ஈரானுக்கு நோ சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு எஸ் சொன்னா, அதாவது அமெரிக்காவுக்கு வந்து அனுமதி கொடுத்தோம்னு சொன்னா அது வந்து நாங்க அமெரிக்காவுக்கு சார்பாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால ஈரானுக்கு நோ சொன்னதன் காரணத்தினால அமெரிக்காவுக்கு நாங்க நோ சொல்றோம், எந்த ஒரு நாட்டுக்கு வந்து நாங்க சப்போர்ட் பண்ணல, நடுநிலையாகவே நிற்க விரும்புகிறோம்னு சொல்லி இலங்கை தரப்பு வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது. அதாவது கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி அமெரிக்காவால ஈரான் கப்பல் ஒன்று இலங்கையின் தென் கடற்பகுதியில வச்சு தாக்கப்பட்டிருந்தது. அந்த கப்பல்ல 84 ஈரானினுடைய வீரர்கள் வந்து பலியாகி இருந்தார்கள். 32 பேர் வந்து இலங்கை கடற்படையினரால பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருந்தார்கள். இந்த விடயம் வந்து ஒரு கவனிக்க வேண்டிய விடயமாகும். ஆனா இந்த விடயம் கூட பார்த்தோம்னு சொன்னா இலங்கை அரசாங்கமானது ஒரு மனிதாபிமான அடிப்படையில நேர்மையாகத்தான் செயற்பட்டு இந்த விடயத்தை வந்து செய்திருந்தார்கள். இதுல பார்த்தோம்னு சொன்னா இன்னொரு விடயம் இருக்குது. ஈரானினுடைய இன்னொரு கப்பல், அதாவது இந்த கப்பலானது தாக்கப்பட்டு 84 ஈரானுடைய வீரர்கள் பலியான பிற்பாடு இன்னொரு கப்பலானது இலங்கையில கடற்பரப்புக்குள்ள நுழையிறதுக்கு வந்து அனுமதி கேட்டிருந்தாங்க. அந்த அனுமதியானது இலங்கையால வழங்கப்பட்டிருந்தது. அதாவது அந்த அனுமதி வழங்கப்பட்டக்கூடிய காரணம் வந்து வேறு. அதாவது அந்த கப்பல் வந்து இலங்கை கடற்பகுதியில வந்து ஒரு நாள் நின்று அந்த கப்பல்ல இருந்த சிறுவர்களுக்கு தேவையான உணவுகள், நீர் போன்ற வசதிகளை ஏற்படுத்தி செய்த பிற்பாடு அந்த கப்பல் வந்து அங்கிருந்து வெளியிடும் சொல்லி ஒரு உதவியை கேட்டிருந்தபடியினால இலங்கை அரசாங்கத்தினால அந்த உதவியானது அதுவும் மனிதாபிமான அடிப்படையில ஒரு நடுநிலையாக நின்று கொண்டே அந்த விடயமானது செய்யப்பட்டிருந்தது. ஆனா பார்த்தோம்னு சொன்னா ஈரானினுடைய 3 போர்க்கப்பலுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்த ஒரே ஒரு கப்பலுக்கு, அதுவும் அந்த கப்பல்ல நிறைய சிறுவர்கள் இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால அந்த கப்பலுக்கு தேவையான, அந்த கப்பலில் உள்ள நபர்களுக்கு தேவையான உணவு மற்றும் நீரினை வழங்குவதற்காக மட்டுமே அந்த கப்பலானது ஒரு நாள் அனுமதிக்கப்பட்டிருந்தது. இதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்காவினுடைய 2 போர் விமானங்களுக்கும் அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னா இலங்கையானது இப்ப 2 பெரிய நாட்டுக்கு வந்து நோ சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னா இலங்கையானது தற்பொழுது 2 முக்கியமான பெரிய விஷயங்கள் வந்து பெரிய சவாலை வந்து சந்திச்சு கொண்டிருக்குது. அதுல முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, உலக அரசியல் அழுத்தமானது இலங்கை மீது திணிக்கப்படுகின்றது. இதை தாண்டி அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, பெரிய அளவிலான எரிபொருள் நெருக்கடியானது இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில ஓரளவுக்கு இந்த எரிபொருள் நெருக்கடியானது ஓரளவுக்கு சரிப்படுத்தப்பட்டிருந்தாலும் இது வந்து தொடர்ச்சியாகவே வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு பெரும் ஒரு குழப்பத்தையும் பெரும் ஒரு கவலையும் வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக வந்து மாறி இருக்கின்றது. தற்பொழுது சிலோன் பெட்ரோலியம் கோர்பரேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இந்த கியூஆர் சிஸ்டம், இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி மட்டுப்படுத்தப்பட்ட அளவு எந்தெந்த வாகனத்துக்கு எந்தெந்த அளவு பெட்ரோல் தேவையோ அவ்வளவு பெட்ரோல் மட்டும் வழங்கப்படுகின்றது, அவ்வளவு எரிபொருள் மட்டுமே வந்து வழங்கப்படுகின்றது. அதன் காரணத்தினால, அதாவது இந்த கியூஆர் சிஸ்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டதன் காரணத்தினால பார்த்தோம்னு சொன்னா ஓரளவுக்கு இந்த எரிபொருள் நெருப்பு நிலையங்களை வந்து இந்த கிரௌட் கூட்டுற விஷயங்களா இருக்கட்டும், அல்லது இந்த எரிபொருள் தட்டுப்பாடு வர விஷயங்களா இருக்கட்டும், இவ்வாறான விடயங்களை வந்து
ஓரளவுக்கு தவிர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றது சொல்லி சிலோன் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் தரப்புல வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே நேரத்தில் பார்த்தோம் என்று சொன்னா சிலோன் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் ஆனது தேவைப்பட்டால் ஞாயிற்றுக்கிழமைகள் கூட வந்து எரிபொருட்கள் விநியோகம் வந்து வழங்கப்படும், எரிபொருட்களை வந்து விநியோகத்துக்கு தாங்க தயாராக இருப்பதாக வந்து அவங்க உறுதி அளிச்சிருக்காங்க. இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா இந்த வார இறுதியில வந்து எரிபொருள் பெட்ரோல் நிலையங்கள் வந்து மூடப்படும் சொல்லி சில வதந்திகள் வந்து சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படுகின்றது. அந்த வதந்திகள் வந்து பொய்யானவைன்னு சொல்லி சிலோன் பெட்ரோலியம் கார்ப்பரேஷனால வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா எரிபொருளுக்கு தொடர்ச்சியாக விலை கூடுமான்னு சொல்லி கேள்வி இருக்கின்றது. அந்த ஒரு பிரச்சனை வந்து தற்பொழுது போய்கொண்டிருக்கின்றது. உலக சந்தையில வந்து எண்ணெய் விலை உயர்மாக இருந்தால் நிச்சயமாக இலங்கையில எரிபொருள் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கின்றது. இப்படி இலங்கையில பார்த்தோம்னு சொன்னா ஒரு பக்கம் இந்த எரிபொருளுக்கான நெருக்கடி நிலை, எரிபொருளுக்கான விலை கூடுற வாய்ப்புகள், இப்படியான பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிற இதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா மக்களாகி நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா எங்களை நிறைய பேர் வந்து இந்த எரிபொருட்களை வந்து நிறைய பதுக்கல் வேலையில வந்து செய்கிறோம். இன்றைய தினம் கூட பார்த்தோம்னு சொன்னா அன்வெல பகுதியில உள்ள அம்புல்கம ஜங்ஷன்ல இருக்கிற ஒரு கடை ஒன்றில இருந்து 720 லிட்டர் டீசல் வந்து கைப்பற்றப்படுகின்றது. 40 ட்ரம்ல வந்து இந்த டீசலை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. 720 லிட்டர் டீசலை வந்து அவங்க அனுமதி இல்லாம அந்த டீசலை வந்து அந்த கடையில பதுக்கி வச்சிருக்காங்க. அந்த பதுக்கல் தொடர்பாக இந்த 720 லிட்டர் டீசல் பதுக்கி வச்ச தொடர்பாக 2 நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நம்மளே வந்து நிறைய பேர் பார்த்தோம்னு சொன்னா இந்த அளவுக்கு அதிகமாக இந்த எரிபொருட்களை சேமித்து வைத்ததன் காரணத்தினாலையும் கூட இலங்கையில ஒரு வகையான எரிபொருள் நெருக்கடி நிலை வந்து ஏற்படுவதற்கு நாமளும் ஒரு வகையில வந்து காரணமாக இருக்கின்றோம். தற்பொழுது இலங்கையானது நம்முடைய நாடானது இந்த 2 பெரிய பிரச்சனைகளுக்குள்ள வந்து சிக்கி இருக்கின்றது. அதாவது உலக அரசியல் அழுத்தம் மற்றும் எரிபொருள் பிரச்சனை. இந்த 2 பெரிய பிரச்சனைகளுக்குள்ள இருந்து இலங்கையானது மீண்டு வர வேண்டும். இந்த 2 பெரிய பிரச்சனைகளுக்குள்ள இருந்து இலங்கையானது எவ்வாறு மீண்டு வரும் என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.